எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ எங்க பார்த்தாலும் பண உதவி, நிதி உதவி அறிவிப்பு தான். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு இல்லையா? எது நிஜம், எது வெறும் வாக்குறுதின்னு ஒரே குழப்பம். வாங்க, இந்த நம்பர்ஸ்க்கு பின்னால என்னதான் இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். இப்போ எல்லாரும் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற முக்கியமான கேள்வி, மறுபடியும் எல்லாருக்கும் 2000 ரூபாய் கிடைக்க போகுதா? வாங்க, இதுக்கான பதில தான் இப்போ நாம தேட போறோம். சரி, முதல்ல ஏன் இவ்ளோ குழப்பம்னு பார்க்கலாம். பாருங்க, பலவிதமான நம்பர்ஸ், அதாவது பணத்தொகை அங்கங்க பேசப்பட்டு வருது. அதனால ஒவ்வொன்னா பிரிச்சு பார்த்தாதான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு பக்கம் 12,000 ரூபாய் தரதா ஒரு பேச்சு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் பத்தியும் நியூஸ் வருது. அப்புறம் இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்படுற இந்த 2000 ரூபாய். அடடா, அப்போ இந்த 3 நம்பர்ல எது நிஜம்? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சரி, இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒவ்வொரு அறிவிப்பையும் ஒண்ணா எடுத்து அதுக்கு என்ன அர்த்தம், யாருக்கு அது பொருந்தும்னு ரொம்ப தெளிவா பார்க்கலாம். முதல்ல நம்ம முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புல ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலமைச்சரோட இந்த அறிவிப்பு எல்லாருக்கும் பொதுவானது இல்ல. இது ஒரு குறிப்பிட்ட குரூப்பை டார்கெட் பண்ற ஒரு ஸ்கீம். இதுக்கு பேரு இடைக்கால நிவாரண திட்டம். சோ, இந்த ஸ்கீமோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாருக்குமானதில்ல. கடல்லுக்கு மீன் பிடிக்க போய் காணாம போற மீனவர்களோட குடும்பங்களுக்கு மட்டும்தான். அவங்களோட பொருளாதார கஷ்டத்தை குறைக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். அப்போ இந்த ஸ்கீம் கீழ மாசம் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ இந்த 2000 ரூபாய் எல்லாருக்கும் கிடையாது, இந்த திட்டத்துல வர்றவங்களுக்கும் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது அந்த 12,000 ரூபாய் கதைக்கு வருவோம். ரொம்ப முக்கியமா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இது இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிற ஒரு திட்டம் கிடையாது. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட யோசனையில் இருக்கிற ஒரு ஐடியா தான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன யோசிக்குதுன்னா, ஏற்கனவே மக்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மொத்தமா ஒரே பேமெண்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த திட்டம் இன்னும் பேச்சுவார்த்தையில தான் இருக்கு, இன்னும் ஃபைனல் ஆகல. அதனால மக்கள் அப்ளை பண்ற மாதிரி ஒரு ஸ்கீமா இது இன்னும் மாறல. இது ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர் பாசிபிலிட்டி தான். ஓகே, இப்போ நாம 3வது செக்மெண்ட்டுக்கு போலாம். இது பக்கா எலெக்ஷன் ப்ராமிஸ், அதாவது எதிர்க்கட்சி கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியே என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சா பெண்களுக்கு மாசம் 2000, வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ, அப்புறம் எல்லாருக்குமே பஸ்ல ஃப்ரீ பாஸ், இப்படி பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் இருக்கு பாருங்க. இப்போதைக்கு பெண்களுக்கு மட்டும்தான் பஸ்ல பயணம் இலவசம். ஆனா இந்த வாக்குறுதிப்படி ஆண்களுக்கும் சேர்த்து எல்லாருக்குமே ஃப்ரீ ஆக்கிடுவோம்னு சொல்றாங்க. சோ இது ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்கீமோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி. சரி, இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முடிவுக்கு வரும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு இப்ப பார்க்கலாம். இந்த டைம்லைன் பாருங்க, ரொம்ப சிம்பிளா எல்லாத்தையும் புரிய வச்சிடும். எது இப்போதைக்கு நடக்குது, எது வெறும் பேச்சுவார்த்தையில இருக்கு, எது 2026க்கான ப்ராமிஸ்னு இதுல ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாம மண்டையில ஏத்திக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயம் இதுதான். 1, இப்போதைக்கு இருக்கிற அந்த 2000 ரூபாய் திட்டம் ரொம்ப குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான். 2, அந்த 12,000 ரூபாய் பிளான் இன்னும் ஐடியா தான், கன்ஃபார்ம் ஆகல. 3, மத்ததெல்லாம் 2026க்கான எலெக்ஷன் ப்ராமிசஸ். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. எலெக்ஷன் நெருங்கிட்டு வர்ற அந்த நேரத்துல ஒரு சிலருக்கு மட்டும் இப்போ கிடைக்கிற நிஜமான உதவியை நம்ம பெருசா பார்க்கணுமா, இல்ல எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ற எதிர்கால வாக்குறுதிகளை நம்பணுமா? எதை வச்சு நம்ம முடிவு செய்ய போறோம்? இதை நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.